ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அவர் கிளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வெளியாக முக்கியமான புதிய அறிவிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதியான இன்று திங்கட்கிழமை வெளியாக உள்ள மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். மேலும் இந்த தேதியில் சென்னை வரும் அவர் விமான நிலையத்திலிருந்து கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு ஊர்வலமாக செல்ல உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரச்சாரம் செய்வதற்காக நாமக்கலுக்கு வருகை தருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கோவையில் அதிநவீன கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கோடை காலத்தில் பக்தர்கள் கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் VIP பிரேக் தரிசன முறை ரத்து செய்யப்படுவதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவ குழு அறிவுறுத்தலை அடுத்து பிரச்சாரத்திலிருந்து நடிகை குஷ்பு முழுமையாக ஓய்வு பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. மார்ச் 15, 2024 வரை செலுத்தாமல் உள்ள இந்தியாவில் உள்ள அனைத்து மாணவர்களின் கல்விக் கடன் வட்டியுடன் சேர்த்து ரத்து செய்யப்படும் என்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளருக்கு தினக்கூலி 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கோடை விடுமுறையை முன்னிட்டு கூடுதலாக 79 பேருந்துகள் என மொத்தம் 458 குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து சினிமா நடன இயக்குனர் கலா மாஸ்டர் அவர்கள் டான்ஸ் ஆடி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளது தற்போது வைரலாகி வருகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு வருமான வரித்துறை விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் சாகு தெரிவித்துள்ளார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சங்ககிரி சட்டப்பேரவை தொகுதியில் 85 வயதை கடந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 1141 பேர் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நேற்று 15 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளதாகவும் அதிகபட்சமாக நேற்று ஈரோட்டில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை நார்த்தமலை முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஏப்ரல் 8ஆம் தேதியான இன்று திங்கட்கிழமை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிலையங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா வாகன பேரணி நேற்று திருச்சியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருச்சி தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செந்திநாதனை ஆதரித்து வாகன பேரணி நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இதுவரை 192 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், நகைகள், போதைப் பொருட்கள், பரிசு பொருட்கள் என உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கோவை விமான நிலையத்தில் டிஜி யாத்ரா திட்டம் ஏப்ரல் 2ஆம் வாரத்தில் தொடங்கப்பட உள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 8050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் சாகு அறிவித்துள்ளார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய கூட்டணி அமைத்தவுடன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கோடை விடுமுறைக்கு பின்பு கல்லூரிகள் ஜூன் 19ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக கல்லூரி கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மக்களின் நலனுக்காகவே பாஜக கூட்டணியிலிருந்து விலகினோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளரின் வசதிக்காக ATM இயந்திரங்களில் UPI மூலம் பணம் செலுத்தும் வசதியை கொண்டு வர உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்று முதல் தமிழகத்தில் சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்கள் பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் IPL போட்டிகள் நடக்க உள்ள ஏப்ரல் 8, 23, 28 மற்றும் மே 1, 24, 26 ஆகிய தேதிகளில் கூடுதலாக மின்சார ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த IPL 20வது லீக் போட்டியில் டெல்லி அணிக்கு எதிரான மும்பை அணி 29 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் வெற்றியை ருசித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த மற்றொரு லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 33 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, IPL இன்று நடக்கும் 22வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எதிர்கொள்கிறது. இது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். இன்று சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை ₹100.75 1 லிட்டர் டீசல் விலை ₹92.34 விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்று 22 கேரட் 1 சவரன் ஆபரண தங்கம் ₹840 அதிகரித்து 52,920க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் ₹87க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.